Hello friends, welcome to it's my channel. இந்த வீடியோல நாம ஹேர் growth ஆயில் இல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயில் இல்லனா ஹெர்பல் ஆயில் எந்த பேர் வேணாலும் வைக்கலாம். அது எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், ஒரு 5 மிளகு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துளசி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் வேப்ப இலையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்ச பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே அதில் ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், இது பியூர் தேங்காய் எண்ணெய், எந்த கலப்படம் கிடையாது, செக் ஆர்டர் இடத்துலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கோம். அது கொஞ்சம் திக்காக இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம்ல அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா கரைஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறது. ஒரு சிலர் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க. பட் இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும், இதோட ஃப்ளேவர் அதில் நல்லாவே இறங்கிடும். இன்றைக்கி ஹேர் ஃபால்ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யூனிவர்சல் ப்ராப்ளம்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து டீனேஜ்லேருந்து வயசான வரை இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வெளியே போய் நம்ம நிறைய காசு செலவு பண்ணி அந்த ஆயிலெல்லாம் வாங்குறது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் நமக்கு. நெல்லிக்காய் உங்களுக்கு காஞ்ச நெல்லிக்காய் கூட கிடைக்கும், பவுட்ரு அந்த மாதிரி கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது க்ரே ஹேர், இப்போ சின்ன வயசுல சின்ன சின்ன பசங்களுக்கே ஹேரெல்லாம் ஒயிட் ஆகிடுது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கும். ஆல்ரெடி ஒயிட்டான ஹேர் பிளாக் பண்ண முடியாது, பட் இதுக்கப்புறம் ஹேர் வெள்ளையாகாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் எண்ணெய் சூடான உடனே இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அது எல்லாமே 1 by 1 போட்டுடலாம். இந்த செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிஷ்னராக கூட நல்லா யூஸ் ஆகும். ஹேர் நிறைய பேருக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். வெந்தயம் பார்த்திங்கன்னா ஹீட் ரெடியூஸ் பண்ணும், டேண்ட்ரஃப் குறையும். கருவேப்பிலை 100% ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆகிற விஷயம். அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது ரெண்டுமே நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கேஸ் சிம்மில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெய்க்குள்ளே இறங்குற வரை நம்ம வதக்கினாலே போகும். ஒரு சிலரை பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக ஆகிற வரை அதில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதோடய ஃப்ளேவர் இறங்கினாலே போதும். சப்போஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா இதில் வேப்ப இலையும் இல்லை கொஞ்சம் துளசி, இது ரெண்டுத்தையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா காசினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் வாரத்தில் 2 வாட்டி நல்லா ஸ்கேல்ப்புக்கு நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ஹெட் பாத் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு ப்ராசஸுமே ரெகுலராக பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் எந்த விதமான ஹேருக்கு ஸ்கேல்ப்புக்கு கெடுதலான விஷயம் எதுவுமே கிடையாது. தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், அதோடய ஃப்ளேவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் இறங்கிடும். இந்த ஆயில் வச்சு ஹேர் ஸ்பா, அதாவது ப்ரொஃபஷ்னலாக பார்லரில் பண்ணுறாங்களே, அது எப்படி பண்ணுறதுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் பாதாம் ஆயில் ஒரு 50 ml நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அப்புறம் ஒரு பாட்டிலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம வெளியே கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹேருக்கு ஸ்கேல்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு நல்ல கண்டிஷ்னர் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.